ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வீடியோவில் டால்ஃபின்ஸ் பற்றிய டாப் 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபேக்ட் நம்பர் 1, கடலில் வாழ்கிற மீன்களிலேயே ரொம்பவே புத்திசாலியான மீன் தான் இந்த டால்ஃபின்ஸ். ஃபேக்ட் நம்பர் 2, டால்ஃபின்ஸ் ஒரு மேமல்ஸ்ன்றதுனால மற்ற மீன்களை மாதிரி அதால் தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஏன்னா மற்ற மீன்கள் எல்லாம் கில்ஸ் வழியாக சுவாசிக்கும், ஆனால் டால்ஃபின்ஸ் மனிதர்களை போலவே லங்ஸ் வழியாக சுவாசிக்க கூடியது. ஃபேக்ட் நம்பர் 3, டால்ஃபின்ஸ்னால 20 நிமிடத்திற்கு மேல தண்ணீருக்குள்ள இருக்க முடியாது. இதனால தான் டால்ஃபின்ஸ் அடிக்கடி தண்ணீரை விட்டு வெளியே வந்து தனக்கு தேவையான காற்றை சுவாசிச்சுட்டு மறுபடியும் தண்ணீருக்குள்ள போயிடும். ஃபேக்ட் நம்பர் 4, மனிதர்களுக்கு எப்படி சுவாசிப்பதற்கு துவாரங்கள் இருக்குதோ அதே மாதிரி தான் டால்ஃபின்ஸ்க்கும் அதன் மேல் பகுதியில் ஒரு துவாரம் இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 5, டால்ஃபின்ஸ் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கும். அதில் 4 மணி நேரம் இடது கண்ணை மூடிட்டு வலது கண்ணை திறந்து வச்சுட்டு தூங்கும். மீதி 4 மணி நேரத்தில் வலது கண்ணை மூடிட்டு தன் இடது கண்ணை திறந்து வச்சுட்டு தூங்கும். என்னதான் இப்படி தூக்கத்தில் இருந்தாலும் அந்த சமயத்தில் கூட இதோட பாதி பிரெயின் ஆக்டிவாக தான் இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 6, இந்த உலகத்தில் மொத்தம் 40 வகையான டால்ஃபின்ஸ் இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஃபேக்ட் நம்பர் 7, டால்ஃபின்ஸ் 1.2 மீட்டர்ல இருந்து 9.5 மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது. இதோட எடை 40 கிலோகிராம் எடையிலிருந்து 10 டன் எடை வரையும் இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 8, இந்த டால்பின் சுமார் 20 வருடங்கள் வரை வாழக்கூடியது. மனிதர்கள் கிட்ட மிக விரைவாக நன்கு பழகும் குணமுடையது. ஃபேக்ட் நம்பர் 9, அக்டோபர் 5, 2009ஆம் ஆண்டு இந்திய தேசிய நீர்விலங்காக இந்த டால்பின்ஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஃபேக்ட் நம்பர் 10, இந்த உலகத்திலேயே மிக நீளமான டால்பின்ஸ் எது தெரியுமா? கில்லர் வேல். பேரை கேட்டதுமே அது வேல் தானே அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அதாங்க இல்ல, வேல்ங்கிறது பேரு, ஆனா அது ஒரு டால்பின். என்னதான் மனிதர்களால டால்பின்ஸ்க்கு அழிவு ஏற்பட்டாலோ தொடர்ந்து மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உயிரினமா தான் டால்பின்ஸ்கள் என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கு. கடல்ல யாராச்சும் சிக்கிக்கிட்டாங்கன்னா அவங்கள பத்திரமா கரையோரத்துக்கு தன்னோட மூக்காலேயே தட்டி தட்டி கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய உதவிகளை தொடர்ந்து டால்பின்ஸ்கள் செய்துதாங்க இருக்கு. அதே மாதிரி மனிதர்கள் கடல்ல இருக்கும்போது அவங்க ஏதாச்சும் சுறா போன்ற உயிரினம் தாக்க வந்துச்சுன்னா அந்த சுறா கிட்ட இருந்து மனிதர்களை காப்பாத்துறதுக்காகவே தன்னுடைய உயிரையே கொடுத்த டால்பின்ஸ்களோட கதைகளை கூட நம்ம பார்த்திருப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுல நம்ம மெர்மெய்ட் கதைகள்லாம் கேட்டிருப்போம். அதாவது கடற்கன்னிகள் கதைகள்லாம். கடலுக்கு அடியில் யாராவது போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா இந்த கடற்கன்னிகள் தான் அவங்கள பத்திரமா மீட்டு கொண்டு வந்து கரையில சேர்ப்பாங்க அப்படின்ற கதையெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். உலகத்திலேயே நிஜமாக இருக்கக்கூடிய கடற்கன்னிகள் யாரு தெரியுமா? இந்த டால்பின்ஸ் தாங்க. கடல்ல நம்மள இன்றைக்கும் பாதுகாத்துட்டு இருக்க டால்பின்ஸ்களை நம்மளால பாதுகாக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க, அதை அழிக்காம இருந்தாலே சரி. ஓகே கைஸ், டால்பின்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரியே இருக்கிற சக டால்பின் காதலர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட வீடியோவை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.